ஆந்திர மாநிலம் குண்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜு. 40 வயதான இவர் ஆட்டோ ஓட்டி குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார். கோவிந்தராஜுக்கு லட்சுமி என்ற மனைவியும் பிள்ளைகளும் உள்ளனர். கோவிந்தராஜு மது போதைக்கு அடிமையானவர். இதனால் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கிறது. 6 வருடங்களுக்கு முன்பு விவாகரத்து வாங்காமல் கணவனை பிரிந்த லட்சுமி தனிமையில் வசித்து வந்திருக்கிறார். 12 நாட்களுக்கு முன்பு கோவிந்தராஜு பெரோச்சர்லா என்ற பகுதியில் உள்ள சாலையில் பிணமாக கிடந்திருக்கிறார். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள். நடந்திருப்பது சாலை விபத்து போல தோன்றியது. இந்த சூழலில்தான் கோவிந்தராஜுவின் தந்தை தனது மகனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக புகார் அளித்திருக்கிறார். சம்பவ இடத்தை சுற்றியுள்ள சிசிடிவி காட்சிகளை சேகரித்த போலீசார் அவற்றை ஆராய்ந்திருக்கிறார்கள். அப்போது சந்தேகத்தை கிளப்பும் வகையில் வந்து சென்ற ஆட்டோ ஒன்றை அடையாளம் கண்டிருக்கிறார்கள். அந்த ஆட்டோ பற்றி விசாரித்த போது சமீபத்தில் தான் அதை வெங்கட் என்பவருக்கு விற்பனை செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. உடனே போலீசார் வெங்கட்டை பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்திருக்கின்றன. வெங்கட் வேறு யாரும் இல்லை, லட்சுமியின் காதலன். ஆம், கணவனை பிரிந்த லட்சுமி 3 வருடங்களாக வெங்கட்டோடுதான் லிவிங் டுகெதரில் வாழ்ந்து வந்திருக்கிறார். உடனே போலீசார் லட்சுமியை பிடித்து விசாரித்த போதுதான் மனைவியே ஸ்கெட்ச் போட்டு காதலனை ஏவி கணவனை கொன்றிருப்பது தெரிய வந்திருக்கிறது. கேட்டரிங் தொழில் செய்து வந்த வெங்கட்டின் சம்பாத்தியம் லட்சுமிக்கு போதவில்லை. ஆனால் சொகுசு வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டிருக்கிறார். அப்போதுதான் கணவர் கோவிந்தராஜுவுக்கு 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு சொத்து இருப்பது நினைவுக்கு வந்திருக்கிறது. கோவிந்தராஜுவை லட்சுமி விவாகரத்து செய்யாததால் அவர் இறந்துவிட்டால் அந்த சொத்துக்கள் அனைத்தும் தனக்குத்தான் வரும் என லட்சுமி கனவு கண்டிருக்கிறார். அந்த கனவை நிஜமாக்க கோவிந்தராஜுவை கொன்று விபத்தில் இறந்தது போல் சித்தரிக்க ஸ்கெட்ச் போட்டிருக்கிறார் லட்சுமி. அவர் போட்டு தந்த திட்டத்தை வெங்கட் கச்சிதமாக செய்து முடிக்க ஷேக் காசிம் என்ற நண்பனின் உதவியை நாடியிருக்கிறார். சம்பவத்தன்று ஷேக் காசிம் கோவிந்தராஜுவை பெடரெட்டிப்பாளையம் என்ற பகுதிக்கு அழைத்து சென்று மது குடிக்க வைத்திருக்கிறார். போதையில் மயங்கியதும் வெங்கட்டும் ஷேக் காசிமும் சேர்ந்து கோவிந்தராஜுவை கழுத்தை நெரித்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு சடலத்தை ஆட்டோவில் ஏற்றிச் சென்று சாலையோரம் வீசியிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. திட்டமிட்டபடி கணவனை கொன்றுவிட்டோம், இனிமேல் சொத்து கைக்கு வந்து சேர்ந்துவிடும் என லட்சுமி மனக்கோட்டை கட்டி கொண்டிருந்த போதுதான் போலீசாரின் விசாரணை அதை இடித்து தரைமட்டமாக்கி லட்சுமியையும் அவரது காதலன் வெங்கட் நண்பர் ஷேக் காசிமையும் கைது செய்திருக்கிறது. கணவனின் சொத்தை அபகரித்துவிட்டு சொகுசு வாழ்க்கை காசைப்பட்ட காதல் ஜோடி கடைசியில் சிறையில் தனித்தனியே அடைக்கப்பட்டு கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். தகாத உறவின் தொடக்கம் சுமூகமாகவும் இன்பமயமானதாகவும் இருக்கும் என்றாலும் அதன் முடிவு எப்போதுமே துன்பகரமானதுதான் என்பதை இந்த சம்பவம் மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.